காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. காற்று நமக்கு இஷ்டமான அல்ல, தனக்கு இஷ்டமான இடத்தில். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அனுப்பின வசனம் அவர் விரும்புகிறதை செய்கிறது. அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று அறியாய், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் அறியாய். அப்ப நான் எதாண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும். அந்த இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா மேய்ப்பன் நடக்கும் போது அந்த கோல் எடுத்து வச்சு சவுண்டு கேக்குது. எங்க போற தெரியாது. என் வாழ்க்கையில அவர் அனுப்பின காற்று என்னை ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்லுகிறது. எங்க கொண்டு போகுது? எசேக்கியேல் 20வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. 20வது அதிகாரம் 6வது வசனத்தில், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும். நான் பார்த்து வச்சிருக்கிறேன்பா, பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அப்போ நான் பார்த்த இடத்தில் அல்ல, நான் பார்த்து வைத்ததில் அல்ல, காற்று தனக்கு விருப்பமான இடத்தில். ஆமென். ஜீசஸ் தெரியாது, அவனுக்கு விருப்பம். அந்த காற்று அப்படிதான் வீசும். ஆவியினால் பிறந்தவன் அவனோ, அதனாலதான் அவனை யாராலும் நிதானிக்கவே முடியாது. மாம்சத்தில் பிறந்தவனை நிதானிப்பாங்க. ஒரு பிரச்சனையில மூழ்கிட்டான இவங்க முடிவு இதுதான், நிதானிப்பாங்க. ஆமென். ஆவிக்குரியவன தெரியாது, சத்தத்தை மட்டும் கேட்கிறான். தானியேலை தவிர, தானியேலை சிங்கக்கவில தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரையும் தூக்கி போட்டாங்க. ஆனால் தானியேலை தூக்கி போட்டு அடுத்த நாள் ராஜா வந்து நின்று தானியேலேன்னு கூப்பிட்டார். தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவங்களை தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் வந்து ராஜா கூப்பிட்டாரா? ஏன்னா தெரியும் அவங்க முடிவு. தானியேலின் முடிவு தெரியாது, ஏனென்றால் அவனுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா வந்து கூப்பிடும் போது எல்லாரும் நினைச்சிருவாங்க இவருக்கு ஏதோ பைத்தியம். ஏன்னா நைட்டே கீத வாத்திய சத்தியங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். கொயர் டீமுகள் லீவ் போயிருங்கன்றார். தூங்காம இருந்து மனுஷனுக்கு ஏதோ ஆயிட்டு. அடுத்த நாள் வந்து தானியேலே. மனுஷன் நினைக்கிறத மாதிரி அல்ல ஆவிக்குரிய அவனுடைய முடிவு. அவனுடைய முடிவை தீர்மானிக்கிறது அவரால் அனுப்பப்பட்ட காற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார், நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க இஷ்டமானபடி என் வாழ்க்கையில வீசுங்கப்பா. எனக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கணும். எங்க கொண்டு போறீங்க தெரியாது, அப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கணும். என்ன சத்தம்? வலது புறம் இடது புறம் சாயும் போது வழியுதுவே. ஜெபம் பண்ணுங்க. சில காற்று நமக்கு எதிராக அடிக்கிறது போல இருக்கிறது. இல்ல
இல்ல இல்ல, நமக்கு ஃபேவரா தான் வீசிட்டே இருக்கு, நமக்கு ஃபேவரா தான் வீசிட்டே இருக்கு. God is in control. God is in control. Amen. Hallelujah. 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 Tarabala rakamamara ஷேரபாபா. இன்னைக்கு காலையில, நேற்று இரவும் இன்னைக்கு காலையிலையும் நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் இருதயத்தில் அப்படி பொங்கி வெளியே வச்சுட்டு எதை எதை எடுத்து சொல்லேன்னு தெரியாம இங்க வந்து புதிய ஒரு வார்த்தை ஆண்டவர் எடுத்து பேச வச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவர் சில உள்ளங்களோடு இடைபடுறார், பர்சனலா பேசுறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து இருக்கிறவங்களானாலும் சரி, ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவங்களானாலும், ஆமே, அவரிடத்துல நம்மை திருப்பி இருக்கிறார். அதான் ஆச்சரியம். என்னன்னா, இது வந்து உங்களுக்கு பொருளாதார தடை மாற ஒரு சிறப்பு கூட்டம் இல்லை இது. ஆனா பொருளாதார தடை மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பின்பு இதெல்லாம். இது வந்து வியாதியஸ்தர்களுக்கான ஒரு விசேஷித்த கூட்டம் இல்ல, இது ஜீவ தண்ணீர், தாகம் உள்ளவர்களுக்கான ஒரு கூட்டம். ஆனா இப்படி ஒரு தாகத்தை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வர்றதுக்கு காரணம் விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அப்ப ஆண்டவர் ஒரு இப்படி அவர் அந்த மேலானவைகள் மேல, நித்தியத்தின் மேல ஒரு தாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார்னா, காலைல ஒரு சகோதரன் அவருக்கு வர முடியல, வரணும்னு எவ்வளவு பிரயாசப்பட்டு வர முடியல, அது சொல்லும் போதே அழுதுட்டாரு. அப்போ என்ன ஒரு தாகம் உங்களுக்குள்ள, தாகம் வர முடிய சூழ்நிலை, எவ்வளவு முயற்சி முடியாத நிலைமைன்னு சொல்றதும் ஓன்னு போன்ல பேசும்போதே போன வாரமே அழுதுட்டு தான் போனார். அப்ப இந்த தாகம் வந்து நாம ஏற்படுத்தினது அல்ல, நமக்குள்ளே அவர் ஏற்படுத்தினது. எப்படி ஏற்படுத்துகிறார்? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் சில காரியங்களை கிடைக்க விடாம பண்ணி அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. எதாண்டவரை செஞ்சீங்க? கிடைக்க விடாம பண்றதா? எசாயா 41 என்று நினைக்கிறேன். 41:17 சிறுமையும் வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல், அது கிடைக்காம அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பேசணும்னு ஒரு % கூட நினைக்கல. ஆண்டவர் வந்து எப்படி தாகத்துக்குள்ள கொண்டு வரார் பாருங்க. அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நான். என் வாழ்க்கையில, அதாவது பொதுவாக நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு வரும்போது மனிதர்கள் எல்லாம் விலகதான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல கர்த்தராகிய நான் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? செவி கொடுத்து. அடுத்த வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை, அதாவது எதிர்பார்த்து கையில எடுக்கலான் இருக்கும்போது கைவிட்டு போயிடும். கைவிட்டு போனதும் கைவிட்டு போயிட்டேன்னு இருக்கும்போது ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், நான் கைவிட மாட்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து, அப்போ திறக்கிறார் ஊற்றை. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும், தண்ணீர் தேங்கி நிற்கிற இடமாகவும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி நீரூற்றுகளாய் கர்த்தர் மாற்றி, வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும்
இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். ஒன்னு செய்யறாரு, இன்னொன்னு உருவாக்குறார். என் வாழ்க்கையில சிலதை செய்யறாரு, சிலதை செய்யறாரு எனக்காக, சிலவற்றை உருவாக்குவதற்காக. Glory alama sandaraha. யாவரும் கண்டு சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி. ஒருத்தனுக்கு தேடல் அதிகமாகி தேடினது கிடைக்காம போகும்போது அவன் எல்லா நிலையிலும் சிறுமைப்படுத்தப்படுகிறான். சிறுமைப்படுத்தப்படுகிறான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஒரு நிலையில நான் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டேனே, நான் சிறுமையாயிட்டேனே ஆண்டவரே, நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல நான் சிறுமைப்பட்டுட்டேனே, நான் கைவிட மாட்டேன். ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ஒரு நாளும் மறக்குமோ? ஆண்டவர் இப்படி உனக்கு கேட்கிறாருன்னு வைங்களேன், நான் உன்னை கைவிடுவேன் நினைக்கிறியா? அப்படி கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? நான் உன்னை கைவிடுவேன் நினைக்கிறியா? ஆமென். ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகனே, என்னை கைவிட, என்னை கை. வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. கரம் பிடித்த, ஆமென், கரம் பிடித்த நாயகனே, என்னை கை, என்னை கை. சொல்லி பாடு. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, நீங்க போதும் வா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கரம் அதை செய்தது. ஆண்டவரே, எனக்கு ஏற்றார் போல ஒரு காற்றை வீச பண்ணுங்க. இல்ல, அவருடைய விருப்பத்தின்படி. ஆமென். எசேக்கியேல் சொல்ற, என்னை பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. ஆமென். எசேக்கியேலே, ஏன் எசேக்கியேலே இப்படி ஒரு இடத்துல நிக்கிறீங்க? நான் கேட்கவே இல்லை பிரதர், நான் கேட்கவே இல்லை. இப்படி என்ன தூக்கிட்டாரு. ஆமென். தூக்கி பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி
என்னை சுற்றி நடக்க பண்ண. நானே ஏன் இங்க கொண்டு வந்தான் இருக்கும்போது என்கிட்ட கேள்வி, இது உயிரடையுமா? ஆமென். உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன? திட்டு வாங்காம போயிருங்க. அடுத்த திட்டம் ஆண்டவரே உமக்கே தெரியும். இந்த எலும்பு உயிரடைவான் மட்டும் இல்ல, நான் இனி உயிரடைவானோ உங்களுக்கு தான் தெரியும். ஏன் இங்க நிறுத்துறாருன்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு, இது உயிரடையுமா? என்ன ஆண்டவருங்க, இந்த காற்று அடிக்கிற திசைக்கு போக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோக தேவன் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவார். இன்னும் ஒரு தேவன் அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், உயிரடையுமா? ஹல்லேலூயா. உலகம் நம்ம கூட இருக்கிற உறவுகளே நம்ம கிட்ட கேட்டு ஒரு காரியத்தை செய்ய யோசிக்கும் போது பரலோக தேவன் வந்து இங்க பாரு, இது உயிரடையுமா? எப்படி? நீ உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஆமென். எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே உங்க விருப்பப்படி தான் என் வாழ்க்கையில் இந்த காற்றை வீச பண்றீங்கன்னு தெரியுது. சில காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது, சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் என் ஜெபத்தில் ஒரு நாளை வைக்கல, என்னை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்துங்க, நான் வைக்கல, நான் கேட்கல. நான் வேணா இப்படி கேட்டிருப்பேன், விருட்சங்கள் நிறைந்த. நம்முடைய ஜெபம்லாம் எசேக்கியேல் 47, கர்த்தருடைய திட்டம் எசேக்கியேல் 37. என்ன பண்ண? ஆனா 37 காண வைத்தது உண்டானால் 47 கொண்டு போன. மாறாவை காண வைத்தது உண்டானால் ஏலிமுக்கு கொண்டு போவார். எசேக்கியேல் 37 கொண்டு போய் நிறுத்தினது உண்டானால் அதே ஆவியானவர் எசேக்கியேல் 47. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடிக்கிற இந்த காற்று அடிக்கிறது தெரியாது, அவர் கொண்டு போய் நிறுத்தி. ஆனா சில சூழ்நிலையில நம்ம கலங்கிரும். அதே எசேக்கியேல் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி என்னை உயரெடுத்துக் கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல். ஹல்லேலூயா. சில இடத்துல கொண்டு போகும்போது நம்மளால மனம் கசந்து போனேன், அந்த இடத்துல கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடு, மலரா எந்த. ஆமென். எந்த பாதையையும் க்ளோரி, எந்த சூழ்நிலையும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க. ஹல்லேலூயா. அந்த காற்று அடிக்கட்டும், அந்த காற்று அடிக்கட்டும். சொல்லுங்க, காற்று அடிக்கட்டும். எந்த காற்று? அவருடைய காற்று. அவருடைய காற்று அடிக்கட்டும். வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க, வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. நீங்க வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும். காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும், காற்று அடிக்கும். ஆமென். மோசே காமெடி பண்றீங்க மோசே. ஆமென். சமுத்திரத்துக்கு முன்னாடி வார்த்தையை இப்படி பிடிச்சிட்டு இருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கே சிரிப்பு வருமா இல்லையா? நமக்கு அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு எழுதி கொடுக்கப்பட்டதுனால நாம அதை பயங்கர த்ரில்லிங்கா வாசிக்கிறோம், இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பாவம், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவ்வளோ பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை முறை துரத்தப்பட்டார் மோசே.
வேண்டாம் வேண்டான்னு சொல்லி வனாந்திரத்தில் இருந்தவனை இழுத்து கொண்டு வந்து விட்டு இப்ப பாரு அங்க சமுத்திரம். ஆனா அவரை பாரு கோலையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமே, அதுல காற்று அடிக்கிறது வரதான் நீ பைத்தியக்காரனா தெரிவா. காற்று அடிக்கிறது வரதான் நீ பலவீனனாய் தெரிவா. காற்று அடிக்கிறது வரதான், காற்று அடிக்கிறது வரதான். என் வாழ்க்கையில் ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணி கொண்டிருக்கு. அது இஷ்டமான இடத்துக்கு, அது இஷ்டம். ஒரு காற்று அடிக்குது. Thank you Holy Spirit. ஆமென். ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணும். தெரியல எங்க போகுதுன்னு தெரியல. சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. தளரும் போது தயங்காதே தளராதேங்கிறார். பயப்படும் போது பயப்படாதேங்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்லும் போது நான் இருக்கிறேன் என்கிறார். எங்க கொண்டு போறாரு தெரியல. சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. அவர் பார்த்து வைத்த, அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு உங்க கைகள் கூறுகவில் கூட. ஆவி எசேக்கியேலை உயர எடுத்துக்கொண்ட போது அவர் சொல்றார், நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம், அதாவது ரொம்ப வேதனையில இருக்கிறவன, ஒருத்தங்க ரொம்ப வலியில இருக்கிற போது அவங்க கிட்ட பேசுற நம்ம வார்த்தைகளை விட அவங்க ஷோல்டர்ல அப்படி கை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்னோன்னு வைங்களேன். ஆமே, தேற்றரவாளனவர். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 16வது வசனத்தில் 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு பேசுறாரு. ஏன்னா சில பாதையில தேவன் நடத்தும் போது 2016 தகப்பனார் மரணத்துக்கு பிற்பாடு 2017 நினைக்கிறேன், இல்லை ஆமா ஜனவரி மாதமா பிப்ரவரி மாதமா தெரியல, ஒவ்வொருத்தர் பிரச்சனைகளை கேட்டு தாங்க முடியாம அந்த இரவு நான் புலம்புற ஆண்டவர்கிட்ட, என்னால முடியாத ஆண்டவரே, ஏன்னா அவ்வளோ பாரங்களை சுமந்து, அது வரைக்கும் எல்லாரும் அப்பாட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு நம்ம ஸ்டேஜில் வருவோம், ஆராதிப்போம், போவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ எல்லாரும் வெளியே நல்லா இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் உள்ள அவ்வளோ வேதனை. அவங்க ஒரு ஊழியக்காரனாக நம்மளை முன் வச்சு இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு இரவில் என்னால் தாங்க முடியாமல், என்னால் சுமக்க முடியாது ஆண்டவரே, தூக்கி இப்படி தலையில் வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு இரவுல இருந்து புலம்பிட்டு ஜோம் கூட பண்ணாம அப்படியே தூக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. சில நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஆண்டவர், அதை எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி நீ அழலாம், இல்லை, அந்த கரம் வந்து கொஞ்சம், ஏன்னா அவன் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள உன்னை கொண்டு போகணும்னா சில கசப்பான அனுபவங்களை வாழ்க்கையில வரும், மாறா வரும். நகோமியின் மாறாவுக்கு காரணம் நகோமி, ஆனால் இஸ்ரவேலின் மாறாவுக்கு காரணம் கர்த்தர். அதனால் அது பக்கத்தில் ஒரு மரம் வளர பண்ணப்பட்ட ஒரு 7 நாள் இவனை உட்கார வைக்கிறார். உட்கார கொண்டு எதுவுமே பேசல,
அவன் வார்த்தையை தேடி பார்த்துருப்பான், வார்த்தை இல்லை. எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்பான், ஆறுதல் இல்லை. ஏன்னா வார்த்தை உண்டாகலையே. ஏன்னா மனம் கசந்து போயிட்டான். இனி இந்த இடத்துல தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினா நல்லா இருக்காது. அவனை உட்கார வச்சுட்டு 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே. ஆமே. சில தேவன் அனுமதிக்கிற சில பாதை, ஏன் ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் நடுவில் நான் உட்கார்ந்து இருந்தேன். நீங்க என்ன வெளியே கொண்டு வந்தீங்க, அங்க கொண்டு போனீங்க, இங்க கொண்டு போனீங்க, என்ன திடீர்னு நடத்துறீங்க, என்னால தாங்க முடியல, என்ன தேட்டுறீங்க. ஏன் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். என் மேல கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த பாதையில் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சில பெரிய திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது. சில பெரிய திட்டங்கள், தேவ திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிற வேளை. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. வெளிப்படுத்துகிற நேரம் 7 நாட்களுக்கு பின்பு ஆண்டவருக்கு தெரியும் எப்போ இதை இவன்ட்ட சொல்லணும். மீன் பிடித்து ஒன்னும் கிடைக்காம வலையை அலசிட்டு இருக்கிறவனை பார்த்து, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனை மாட்டுவேன்னு சொன்னாரா? இல்ல. அவனை தேற்றி, பேதுருவே உன் போட்டில் கொஞ்சம் இடம் கொடு பேதுருவே, வாங்க ஆண்டவரே. உட்காந்து வெறுமையான, யாரும் பார்க்க விரும்பாத, பிரயாசத்தின் பலனை காணாதவன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். இரவு ஃபுல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் பிரயாசப்படுறான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது பிரயாசப்படுறான். இவனுக்கு தூக்கம் கிடையாது. பிரயாசப்பட்டு ரிசல்ட்டை பார்க்கலான்னு சொல்லும்போது ஒரு தோல்வியின் பாதை அல்லது ஒரு கசப்பின் பாதை அல்லது ஒரு வேதனையின் பாதையில் நடத்துறாருன்னா திட்டம் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். பொழுது விடிந்த போது கர்த்தர் வந்து நிற்கிறார், கடற்கரையில் வந்து நிற்கிறார். திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வந்தாங்க. இயேசுவின் பார்வை ஃபுல்லா பேதுருவின் போட்டு. திரளான ஜனங்கள் நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில் வர்றவங்க இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாம ஒரு சைடில் நின்று வலையை அலசிட்டு இருக்கிறான். அவனால இயேசுவின் இடத்தில் வரக்கூட முடியவில்லை. ஆமென். என் உலகம் என்ன சொல்லும் பாரு, சும்மா அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, வரல பாரு. என் வேதனை அறிந்து அகலுகிறவர் அல்ல, என் வேதனை அறிந்து என் பக்கத்தில் வருகிறவர். அவர் 2 படகுகளை கண்டு நேர கிட்ட வரார். போட்டை கொடுங்கிறார். எதுக்கு? அவருக்கு ப்ரீச் பண்ண. பேதுருவே முதல்ல போட்டை கொடு, முதல்ல ஒன்றை கொடுன்னு கேட்கல, உன் போட்டை கொடு. ஆமே. இந்த வெறுமையான போட்டையே என் ராஜ்யத்துக்காக என்னால் யூஸ் பண்ண முடியும்னா ஒன்ன ஆண்டவர் நீ ஆழத்து கொண்டு போயாச்சு. வலையை போடு, எல்லாம் நிரம்பு. பார்த்துட்டியா? வா. எங்க ஆண்டவரே, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள், தேவன் அனுமதிக்கிற சில வேதனையான தருணங்கள், இந்த காற்று அடித்து அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமானா புரிஞ்சுக்கோங்க, திட்டம் வெளிப்படுத்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது.